Hi friends, welcome to Lovely Cakes. இன்னைக்கு 1/2 kg ரெயின்போ கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு க்ளீனான பவுல்ல 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு க்ளீனான பவுல்ல 2 முட்டை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர்னா 1/2 கப் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. நார்மல் சுகர்னா 3/4 அளவு எடுத்தால் போதும். நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் பீட்டரில் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் பீட்டர்னால் நீங்கள் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எக்கும் சுகரும் நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சலிச்சு வச்சுருந்த மாவையும் 2 டேபிள் ஸ்பூன் பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவையும் பாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி 3 கலர் தான் நான் சேர்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 kgங்கிறனால அதனால் நான் 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் 3 கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 6 கலர் சேர்க்குறீங்கன்னா 6ஆக டிவைட் பண்ணி கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணு கலர்லேயும் கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி 3 5 இன்ச் பேனில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டர் ஊற்றிக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் ஒரு டூத்பிக் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் டிமோல்ட் பண்ணிவிட்டு டாப் லேயரில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா எக் ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒவ்வொரு பீஸ் கேக்கையும் நான் 2 லேயராக கட் பண்ணியிருக்கேன். மொத்தம் 6 லேயர் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போது ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கலாம். அதை சுகர் சிரப்பால் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஃபில்லிங்காக ஒயிட் சாக்கோ சிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் மெய்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் லேயர் கேக்கையும் வச்சு அதையும் சுகர் சிரப்பால் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதே போல் 6 லேயர் கேக்கையும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. உள்ள ஃபில்லிங் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுத்துக்கலாம். அப்பப்போ சைடில் இருக்கிற எக்ஸஸ் க்ரீமையும் ஈவன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா லேயர் கேக்கையும் வச்சுட்டு க்ரம் கோட் முடித்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கேக் ஹைட்டாக இருக்கிறனால நமக்கு சரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்ள ஸ்கியூர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு சைடில் டிசைன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பண்ணுற டிசைன் கஸ்டமர் நமக்கு கொடுத்த டிசைன் தான். டாப்லேயும் ஈவன் பண்ணிக்கலாம். கேக்கில் ஷார்ப் எட்ஜ் வரணும்னா நீங்கள் பேலட் நைஃபை அப்பப்போ கம்ப்ளீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜ் கிடைக்கும். ஸ்மால் ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி டாப்பில் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஸ்டார் நாசில் வச்சு டாப்பில் ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம்.
ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள் யூஸ் பண்ணி பாட்டம்லேயும் டாப்லேயும் டெக்கரேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். க்ரீமில் எந்த கலரும் ஆட் பண்ண வேணான்னு கஸ்டமர் சொன்னதுனால நான் ஒயிட்லேயே பண்ணிட்டேன். இப்போது நேம் ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி அதையும் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 kg ரெயின்போ கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.